டியூஸ்டே மதியத்துக்கு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நாட்டுக்கோழியை மண் சட்டியில் குழம்பு வச்சேனான். கொஞ்சம் தண்ணியாக தான் குழம்பு வச்சேனான். வாங்க இந்த நாட்டுக்கோழி குழம்பு குயிக்காக எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மண் சட்டியை எடுத்து மண் சட்டி நல்லா சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கருவேப்பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா சூடாக்கணுன்னே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் வெட்டி அதோட தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினோன்னே கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுட்டு நல்லா வதங்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒருக்கா கிளறி விட வேணும். அந்த விட்ட எண்ணெயிலே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்டு ஃப்ரை பண்ணியிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி விடணும். அதோட திறந்துட்டு ஏற்கனவே கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை போட்டுட்டு ஒருக்கா கிளறி விட வேணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். போட்டுட்டு ஒருக்கா திரும்பவும் கிளறி விட வேணும். இந்த சிக்கனோட தண்ணியிலே அவியும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக கறி வேணுமென்றபடியாக நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி விடுறேன். ஆட் பண்ணிட்டு ஒருக்கா திரும்பவும் ஒருக்கா இந்த தூள் எல்லா இறைச்சியிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட வேணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு மூடி விட வேணும். எல்லாம் இந்த மிளகாய் தூள் நாங்கள் போட்ட எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணப்பட்டு கறியில் இப்படி வர இறக்க வேணும். பாய்.